Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு Valentine's Day ஸ்பெஷல் ரெசிபி தான். அதாவது டேட்ஸ் புடிங். இந்த புடிங் எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கொஞ்சம் ingredients வச்சு குயிக்கா ஈஸியா செஞ்சிரலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் turn on பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த டேட்ஸ் புடிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த டேட்ஸ் புடிங்க்கு நமக்கு நிறைய ingredients தேவையில்லை. only 4 ingredients போதும். அதை வச்சு நம்ம சூப்பராக இந்த புடிங் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான புடிங் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த புடிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்துட்டு அதை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சாப் பண்ண டேட்ஸ் கூட நல்லா சூடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூடான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை நல்லா ஊற விட்டுருங்க. இப்படி நல்லா ஹாட் வாட்டரில் ஊறினதுக்கப்புறமா நம்ம டேட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்படி இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் இந்த சோக் பண்ண டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1.5 பனானா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பனானா இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸ் பனானாவில் 1.5 பனானா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் இந்த பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1.25 கப் பால் நம்ம இப்போ இந்த பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/4 கப் பாலில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் 1.25 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு பவுலில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. மீதி 1/4 கப் நம்ம வச்சுருந்த பால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம டைரெக்டாக அப்படியே அதில் போட்டோன்னா அங்கங்கே திட்டாக பிடிச்சிக்கும். ஸோ இப்படி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் மெதுவாக கிண்டி விட்டுட்டே வாங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியமாக மெதுவாக ஸ்டர் பண்ணிட்டு வாங்க. வேணும்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு தரும். ஸோ வேணும்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஈவனாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுமே கொஞ்சம் திக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நமக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிற அளவுக்கு ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட புட்டிங் வந்து ரெடி. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சர்விங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம். ஹாட்டாக சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சில்லாக சர்வ் பண்ணோன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இது ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ ஹாட்டாக சாப்பிட்ணுன்னா அப்போவே கொடுத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அது மேலே வந்து சாப் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபி. கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. சப்போஸ் உங்களுக்கு சுகர் இதில் வேண்டாம்னா நீங்கள் பாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகரை நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு பாம் சுகர் ஆட் பண்ணி செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக டெலிஷியஸாக செஞ்சிடலாம் இந்த புட்டிங். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். கெஸ்ட் வராங்கன்னா குயிக் அண்ட் ஈஸியாக உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.